ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம அநேக காரியங்களில் ஆண்டவர் என்னுடைய காரியங்களை மாத்திரம் ஏன் லேட் ஆகிட்டே இருக்குது, என் காரியங்கள் மட்டும் ஏன் நடைபெறவே இல்லை, மற்றவங்களாம் ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்கள் உடனடியாய் சந்திக்கப்படுகிறது, என்னுடைய காரியம் ஏன் இன்னும் சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவசரப்படாதீங்க. இந்த நாட்களில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும், உங்களுடைய அத்தியாவசியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சந்திக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தாவே என் நியாயத்தை கேட்டருளும் என்று சொல்லி இங்கு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வித காரியங்களுக்காக எனக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டாரா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க மாட்டாரா, இன்றைக்கு நான் கபடமில்லாதபடிக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் இந்த வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனை, ஏன் இன்றைக்கு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறோம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க அவசரமே படாதீங்க, நிதானமாக நீங்க செயல்படும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அவங்களுடைய தேவைகள் அதில் சந்திக்கப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம், அநேகருடைய ஜெபங்கள் இன்னைக்கு ஜெபிச்சோன்னா நாளைக்கு என்ன செய்யணும், நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, அவசரமே படாதீங்க. தாவீது அவசரப்படவே இல்லை, எல்லாவற்றிலும் நிதானித்து காரியங்களை செய்கிறவனாய் இருந்தபடியினாலே அவன் வர வர விருத்தி அடைந்ததை பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் தாவீதை விருத்தியடைய பண்ணினவர், தாவீதின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர், அவனுடைய தேவைகளை சந்தித்தவர், இன்றைக்கு உன் தேவைகளை சந்திக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். அவசரப்படாதீங்க. இந்த நாட்டில் அவசரப்படுற காரியங்கள் இந்த நாட்டில் நம்ம கையில் கிடைச்சது போல இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது நிதானமாக மெதுவாக இந்த நாட்டு உங்களுடைய தலையை உயர்த்தும்படியாக இவர் கடந்து வருவார். ஏன்னா எறும்பு ஊறதான் கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் அவசரப்படாமல் நிதானித்து நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்தித்து, உங்களுடைய அவசியங்கள் அனைத்தையும் சந்தித்து, உங்களுடைய அத்தியாவசியங்கள் அனைத்தையும் சந்தித்து உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்திலே ஆண்டவரே ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, ஏன் இன்னும் பதில் வரலன்னு சொல்லி காத்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் பதிலை கொடுத்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை நீர் உயர்த்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாட்டில் மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தையும் நீ நேர்த்தியாய் செய்து அவர்களை கனப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டுமே படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.